திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 722, அதிகாரம் அவை அஞ்சாமை. வட இந்திய மன்னன் போஜராஜனுடைய அவையை தனது கவி புலமையால் அலங்கரித்தவர் காளிதாசர். தண்டி, பவபூதி என்ற கவிஞர்களும் அவ்வவையினை சிறப்பித்தவர்கள். சிறந்த கவிகளை விரைந்து பாடி யாவரையும் வியக்க வைக்கும் காளிதேவியின் வரம் பெற்றவர் காளிதாசர். ஒரு நாள் மாகன் என்னும் புலவர் போஜராஜனுடைய அரசவையிலே தனது கவியை அரங்கேற்றினார். அப்பொழுது காளிதாசர் உண்பதற்காக ஒருவர் வெற்றிலையை மடித்துக் கொடுக்க இருந்தார். மற்ற கவிஞர்கள் எல்லாம் அக்கவியினை ஆச்சரியமாய் கேட்டுக்கொண்டிருந்தனர். வெற்றிலையிலே சற்று சுண்ணாம்பு அதிக வேண்டும் என விரும்பினார் காளிதாசர். அதே நேரத்தில் பாடியவருடைய பாட்டிலே ஓர் எழுத்து மிகுந்து இருந்தது. இருவருக்கும் ஒரே கட்டளையாய் சுண்ணம் அதிகம் என்றார். பாடிய கவிஞருக்கு தனது தவறு புரிந்தது. வெற்றிலை மடித்தவருக்கு காளிதாசரின் தேவை தெரிந்தது. காளிதாசர் குமார சம்பவம், ரகுவம்சம், நாகசூயம், சாகுந்தலம் போன்ற அரிய நூல்களை வடமொழியில் தந்து கற்றோர் சிறந்து இருந்த அவையிலே அஞ்சாது அரங்கேற்றியதால் கற்றாருள் கற்றார் என பாராட்ட பெற்றார். நன்கு கற்றவர்கள் குழுமி இருக்கின்ற அவையிலே யார் ஒருவர் தான் கற்றவற்றை அவர்களது மனம் விரும்புமாறு அவைக்கு அஞ்சாது சொல்ல வல்லவரோ அவரே கற்றவர்களில் நன்கு கற்றவர் என உலகத்தாரால் பாராட்டப்படுவார் என்பதை கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முள் கற்ற செலச் சொல்லுவார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கற்றதை புரிந்து சொன்னால் மனிதன், கற்றதை வியக்கச் சொன்னால் அறிஞன்.